ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் விளாக் தான். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? செட்டிநாடும் சிக்கன் 65யும் நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65யும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 65 மசாலா, காரத்தூள், தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இது 65க்கு. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, இது கலருக்காக கொஞ்சம் லைட்டாக கலர் பவுட்ரு, கேசரி பவுட்ரா என்ன சொல்லுங்க போட்டேன். கலர் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு கலர் போட்டுக்கிட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. மாஸ்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம், அப்புறம் பட்டை போட்டுக்கிறோம், வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இந்த கரண்டி இதான் நாங்கள் புதுசாக வாங்கின கிடைக்கி. நான் உனக்கு gift பண்ணது. ஆமாம், இப்படி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த கிடிக்கோட யூஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதனால இப்போ இந்த கழுவி வச்சுக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது செட்டிநாடு கிரேவியா? ஆமாம், மசாலா லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஓகே. இந்த தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கா கலருக்கா? காரத்துக்கு தான். இதில் வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது. தனி மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம செட்டிநாடு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது மட்டும்தான். அது நீங்கள் கைப்பட நீங்கள் வந்து அம்மியில் அரைச்ச மசாலாவா? இல்லை இல்லை, இந்த மசாலாவுக்கு என்னென்ன போட்டோன்னா மல்லி, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், அவ்வளோதான். அதை 4 மட்டும்தான் அரைச்சேன். அது பெரியதா? ஆஃப் பண்ண முடியும் இருக்கு. ஸ்லோவில் இருக்கு, ஏன்னா தண்ணி ஊற்றுறல அடி பிடிச்சிருவோம்ல. அதை மசாலா பாவம். செட்டிநாடு சிக்கனுக்கு மசாலா இதான், மசாலா தான் ரொம்ப முக்கியம். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், மிளகு, 2 பட்டை, அவ்வளோதான். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து பொடியாக அரைச்சிக்கணும். ஆமாம், நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு காஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியதான். இது நம்ம காஞ்ச மிளகா, மல்லிலாம் அரைச்சோம்ல, அது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருந்தோம், நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இதுலேயே கொஞ்சம் வெந்துருச்சு. சூப்பராக வாசம் அடிக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் இந்த மசாலா போட்டுக்கலாம். இதை நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அரைச்சிட்டோம். இதை நம்ம இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வீணாக போகாது, அதனால பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். போதும்.
வீட்டிலே செஞ்ச ஹோம் ஸ்டைல் செட்டிநாடு ரெடி. வாசம் அருமையாக வருது. போதும். மசாலாலாம் போட்டு முடிச்சிட்டோம். மசாலா போட்டுட்டு கறி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். போதும். 5 மினிட்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம செட்டிநாடு ரெடி. ஹோம் ஸ்டைல் செட்டிநாடு. ஓகே, பொன்னிறமாக முருவிட்டு அந்த மாதிரி அங்கே இருக்கேன். கையிலே எண்ணெய் விடுக்கிட்டே இருக்கணும். மாஸ்டர் செஃப், நான் தான் மாஸ்டர் செஃப். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டோம். செட்டிநாடு சிக்கன், 65, மீன், முட்டை. அவ்வளோதான், பசிக்குது, சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்னு சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. உப்பு தான் கம்மியாக இருக்கு கொஞ்சம். ஏன் உப்பு பத்தல? உப்பு போட்டாலே திட்டுறாங்க, கம்மியாக போட்டோம். கீரை என் ஒய்ஃபுக்கு ஸ்பெஷல் கீரை. இன்றைக்கி நம்ம செஞ்ச செட்டிநாடு சிக்கனும் 65 எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துருவோம். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற. டேஸ்ட் நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். அடுத்த வீட்டில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய்.